என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற ஒவ்வொரு பாதைகளையும் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வறண்ட நிலத்திலே, ஒரு வறட்சியான ஒரு வனாந்திரத்துல தேவன் யோக்பாத்தா என்ற ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி, நீரோடைகள் உள்ள அருமையான ஆறுகள் நிறைந்த ஒரு நாட்டில் அவங்கள பாளையம் இறங்க செய்து அவர்களை ஆசுவாசப்படுத்தினார், மகிழச் செய்தார். நம்ம வாழ்க்கையில என்ன, எப்போ அந்த வறண்ட நிலத்துல நீர்க்கால பார்க்க முடியும், நீரோடைகளை பார்க்க முடியும்னு நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு தொடர்ந்து என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 33, 34. யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனாவிலே பாளையம் இறங்கினார்கள். எப்ரோனா என்றால் கடந்து செல். இது கடந்து செல்ல வேண்டிய பாதை. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் நீரோடை கிடைச்சது. நல்ல நிலை இருந்துச்சு, நல்ல அருமையான ஒரு அமர்ந்த தண்ணீர்கள், ஒரு நீர்க்கால்கள் ஓரமாய் இருந்த ஒரு அனுபவம், குளிர்ச்சியான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செட்டில் ஆக முடியாது. தேவன் அங்கிருந்து அடுத்தது எப்ரோனா என்ற ஒரு இடத்துக்கு நடத்துகிறார். எப்ரோனா என்றால் கடந்து செட்டில் ஆயிடாதீங்க, அதே இடத்துல அமர்ந்துடாதீங்க. எகிப்தை விட்ட உடனேயே கர்த்தர் சொன்னார் இல்லையா, நீங்க இருக்காத சில இடங்கள் தங்குவதற்கான இடம் அல்ல, வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கடந்து போய் தான் ஆக வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம கடந்து போவதை, நாம் அடுத்த நிலைக்கு போவதை பல நேரம் நம்ம விரும்புறதில்லை. சிலவங்க சொல்லுவாங்க, இதே போதும், அப்படியே இருந்துட்டு போயிடுவோம், இதே போதும், இந்த நிலைமை போதும், இப்போ படிக்கிற 2 அதிகாரம் போதும், நம்ம இப்போ பண்ணுற கொஞ்சம் ஜபம் போதும், இப்போ கொடுக்குற இந்த காணிக்கை அல்லது இப்போ செய்கிற இந்த சின்ன ஊழியம் இது போதும். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் என்றைக்குமே ஒரு திருப்தியான நிலைமைக்கு வந்துடவே கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உறக்கம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் போதும்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும். அதில் திருப்தி வரணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி வரக்கூடாது. நீச்சல் ஆழங்களுக்குள் போக கற்றுக்கொள்ளுங்கள், திருப்தி அடையாதீங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தானே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இன்னும் தானே நம்ம ஆழங்களுக்குள் செல்லணும். எப்ரோனா கடந்து செல். இப்போ இருக்கிற ஆழம் போதாது, இன்னும் ஆழத்துக்கு போ, கடந்து செல். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 3 முக்கியமான காரியங்களை, கடந்து செல்ல வேண்டிய காரியங்களை குறித்து 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 136ஆம் சங்கீதம் 14வது வசனம். 136, 14வது வசனம். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து அது நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். முதலாவதாக கடந்து வந்த பாதைக்காக துதிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம கடந்து போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், முதலாவது இதுவரை கடந்து வந்த பாதைகளுக்காய் துதித்தால் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த பாதையை கடந்து அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். பிரியமானவர்களே, நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தங்கி அங்கே அவங்க போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இதுவரைக்கும் நடத்தி இவ்வளவு நாள் நம்மை கடந்து போக செய்தாரே, செங்கடலை கடக்க செய்தார் இல்லையா? எத்தனை ரெவிதீபுகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்தோம். எத்தனை போராட்டங்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள், இதையெல்லாம் கடந்து வந்து தேவன் நம்மளை இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்னும் கடந்து போ என்று ஆண்டவர் எப்ரோனாவில் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? கடந்து வந்த பாதைக்காக முதலாவது கர்த்தரை துதிப்போம். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலாவது நம்ம செங்கடலை கடந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்காக துதிக்கணும்னு சொன்னேன். ஸோ கடந்து வந்த பாதைக்காக துதியுங்கள். இரண்டாவது, கடக்க போகின்ற பாதைக்காக ஆயத்தப்படுங்கள். எப்ரோனாவுடைய ஆழம் என்ன, எப்ரோனாவுடைய மேன்மை என்ன, நீ கடக்க போகிறதற்காக இங்கே உன்னை ஆயத்தப்படுத்தி கடந்து போ. ஆயத்தப்படாமல் கடக்க முடியாது. இப்போ செங்கடலை கடந்தாச்சு, அதனால ரொம்ப ஈஸி தானே, அப்படியே போய் நின்றுலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மோசே அதை மாதிரியே போய் முன்னால நில்லுங்க,
உங்க கோலை உயர்த்தி செங்கடலுக்கு நேரா காமிச்ச மாதிரி யோர்தானுக்கு நேரா காட்டுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது, யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த யுத்தத்தை செய்தது கர்த்தர். யாத்திராகமம் 14:14 நீ சும்மா இரு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவான்னு சொன்னது செங்கடலுக்கு தான். ஆனா இங்க செங்கடலின் வெற்றியை வைத்து யோர்தானை கடக்க முடியாது. ஏற்கனவே உங்க வாழ்க்கையில சில ஜெயங்களை அற்புதமாய் பெற்றதுனால நாளைக்கு ஃபேஸ் பண்ண போற பிரச்சனைய அதே மாதிரி ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்களா? அன்றைக்கு கையாண்ட முறை வேறு, நாளைக்கு கையாள போகிற நிலை வேறு. பிரியமானவர்களே, ரெண்டும் வெவ்வேறு அனுபவங்கள், மறந்துடாதீங்க. நிறைய பேரு கடந்த கால வெற்றியை வைத்து எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எளிதாக ஜெயிக்கலாம் நினைப்பாங்க. உங்கள் மனநிலையிலே அந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, நல்லதுதான். ஆனால் அதற்குரிய ஆயத்தம் இங்கு தேவை. ஆண்டவர் பாருங்க, செங்கடலுக்கு முன்னால நிறுத்திட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா ஏற்கனவே பஸ்கா அடிக்கப்பட்டு தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வந்து எதிராக இருக்கிற செங்கடலை கடக்க செய்து விட்டார். ஆனால் இப்ப யோர்தான் நிற்கிறதே, யோர்தானுக்கு முன்னால கோல உயர்த்துன்னு சொல்லல, இப்போ ஆசாரியர்கள் முன்னால போனோம். ஆசாரியர்களின் தோளிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு பின்பாக நடக்கணும். சோ இப்போ தேவன் கொடுக்கிற அந்த ஆலோசனை முற்றிலும் வேறானது. என்ன தெரியுமா? பரிசுத்தம் பண்ணுங்கள். கடக்கணுமா? கடந்து வந்த பாதைக்காக நன்றி சொல்லுவோம், கடக்க போகிற பாதைக்காக ஆயத்தப்படுவோம். மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 141:10 துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன், நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். மூன்றாவது, கடப்பீர்கள் என்று விசுவாசியுங்கள். நீங்க முடங்கிறாதீங்க, பயப்படாதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு மேலிருந்து பாய்ந்து வருகிற யோர்தானை கண்டு பயப்படாதீங்க. இப்பவுமே எப்ரோனாவில் கர்த்தர்களை ஆயத்தப்படுத்துகிறார், கடந்து போ என்று ஆயத்தப்படுத்துகிறார். கடந்த அந்த பாதைக்காக நன்றி சொல்வோமா? கடக்க வேண்டிய அந்த பாதைக்கு ஆயத்தப்படுவோமா? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் கடந்து போக முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். கடப்போம் என்ற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த பாதையை கடப்பீர்கள். இன்றைக்கு நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனையை கடப்பீர்கள். இன்றைக்கு உங்களோடு போராடுகிற இந்த போராட்டத்தை கடப்பீர்கள். அதுல நீங்க முடங்கி போவது இல்லை, அதிலே நீங்கள் மூழ்கி போவது இல்லை, அதுல ஜெயிப்பீர்கள். பயப்படாதீங்க, சோர்ந்துராதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வெற்றியை வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். பூரணராகும்படி கடந்து போங்கள், பூரணராகும்படி கடந்து போங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல பரவாயில்ல, கொஞ்சம் நீர்க்கால் ஓரமாக தான் இருக்கிறோம், அதுக்கு அடுத்து ஒட்டி இருக்கிற இடம் தானே, இங்கே இருந்தாலும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கலாம், அப்பப்போ போய் தண்ணி குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க, செட்டில் ஆகிடாதீங்க. கர்த்தர் சொல்றார், எப்ரோனாவில் கடந்து போ என்று சொல்லுகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். மீகா 2:13. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எப்ரோனாவில் எங்களை நிறுத்தி கடந்து போங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறீர், நன்றி செலுத்துகிறோம். கடக்க வேண்டிய பாதையில் நாங்கள் கடந்து வந்த பாதைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடக்க போகிற பாதைக்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். கடப்போம் என்ற விசுவாசத்தோடு புறப்படுகிறோம். ஆண்டவரே, எத்தனை பெரிய யோர்தான்கள் குறுக்கிட்டாலும் அதை கடந்து அதை ஊடுருவி போவோம் என்ற விசுவாசத்தை இன்றைக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.